நீ பெரும்பாலும் என்கிட்ட வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் கேட்கறது, சார் என்கிட்ட கொஞ்சம் சர்ப்ளஸ் பணம் இருக்கு, இதை வச்சு நான் என் ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ணிடலாமா, இல்ல அப்படின்னா நான் அதை இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஸோ இதை சிம்பிளா பார்ப்போம். ஒரே ஒரு பேராமீட்டர், இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு டீடைல் எக்ஸல் போட்டிருக்கேன், அதை விட்டுருங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் பேராமீட்டர் நான் சொல்றேன். இஃப் ஐ க்ளோஸ் மை ஹவுசிங் லோன், the return on investment that I'm going to generate is 9.5%. இன்னைக்கு ஹவுசிங் லோனுக்கு நான் கட்டுற வட்டி. இதனால எனக்கு என்ன ஆகும், நான் டெட் ஃப்ரீ ஆவேன். அது எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர் கொடுக்கும். டெட் ஃப்ரீ ஆனேன் அப்படின்னா எனக்கு ஐ டோன்ட் மைண்ட் லாக்கிங் மை மணி பை க்ளோசிங் மை ஹவுசிங் லோன். எனக்கு 9% ரிட்டர்ன் வந்ததுனாலே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ணலாம். இல்ல ஈக்விட்டியில நான் இன்வெஸ்ட் பண்றதுனால எனக்கு அந்த 9% அதிக ரிட்டர்ன்ஸ் வரும். ஐ கேன் ஹோல்ட் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். என்னால 10 வருஷம் பண்ண முடியும், 15 வருஷம் பண்ண முடியும். அந்த மாதிரி சமயத்துல உங்க ஹவுசிங் லோனை காட்டிலும் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேன் ஜென்ரேட் மச் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். இன்னைக்கு எனக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்ட் என்கிட்ட சஃபிஷியன்ட் லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை லாங்கர் ரன்னுக்கு பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா தே கேன் ஜென்ரேட் மச் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். உங்க பர்சனல் ஃபினான்ஸ் பெட்டரா இருக்குமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ்.